ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। अतसी पुष्पसङ्काशं हारनूपुरशोभितं रत्नकङ्कणकेयूरम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। कुटिलालकसंयुक्तं पूर्णचन्द्रनिभाननं विलसत्कुण्डलधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। मन्दारगन्धसंयुक्तं चारुहासं चतुर्भुजम् बर्हिपिञ्छावचूडाङ्गं कृष्णं वन्दे जगद्गुरुम्। उत्फुल्लपद्मपत्राक्षं नीलजीमूतसन्निभं यादवानां शिरोरत्नं कृष्णं वन्दे जगद्गुरुम्। रुक्मिणीकेलिसंयुक्तं पीताम्बर सुशोभितम् अवाप्त तुलसी गंधं कृष्णं वन्दे जगद्गुरुम्। गोपिकानां कुचद्वन्द्व कुङ्कुमाङ्कितवक्षसं श्रीनिकेतं महेश्वासं कृष्णं वन्दे जगद्गुरुम्। श्रीवत्साङ्कं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। कृष्णाष्टकमिदं पुण्यं प्रातरुत्थाय यः पठेत् कोटिजन्म कृतं पापं स्मरणेन विनश्यति स्मरणेन विनश्यति। वासुदेवेन्द्र योगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते तत्त्वबोधो विधीयते। प्रारब्धं कर्म किमिति चेत् इदं शरीरम् उत्पाद्य इह लोके एवं सुख दुःखादिप्रदं यत्कर्म तत्प्रारब्धं भोगेन नष्टं भवति। प्रारब्ध कर्मणा भोगादेव क्षय इति। ब्रह्म अहम अस्मि, நான் அந்த பிரம்ம தத்துவமாகவே இருக்கிறேன் என்கின்ற அனுபவ ஞானம், அபரோக்ஷ ஞானம் யாருக்கு ஏற்படுகின்றதோ அப்பேற்பட்டவனை விட்டு நிகில கர்ம பந்த வினிர்முக்தாஸ்யா, அவனை விட்டு அனைத்து கர்ம வினைகளும் அதனால் ஏற்பட்ட பந்தங்களும் அவனை விட்டு நீங்கி போகின்றது. அவன் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டவனாகின்றான். அப்போ மாணவன் கேட்கிறான், கர்மாணி கதிவிதானி கதிவிதானி சந்தே இதே சேத் பிராரப்தம் சஞ்சிதம் ஆகாமி கர்ம திரிவிதானி சந்தி வேதேன திரிவிதானி சந்தி.
சஞ்சிதம் கர்ம எது நம்மால் அனந்த கோடி ஜென்மனா பீஜபூதம் சது யத் கர்ம ஜாதம் பூர்வார்ஜிதம் திஷ்டதி தத் சஞ்சிதம் ஞேயம். ஜென்ம ஜென்மாந்தரமான பிறவிகளால் நம்மால் செய்யப்பட்டு அதன் மூலமாக ஏற்பட்ட கர்ம வினையினுடைய மொத்த தொகுப்பானது பீஜமாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. அது சஞ்சிதம் என்று சொல்லப்படுகிறது. பூர்வ ஆர்ஜிதம், அது நம்மால் சேர்க்கப்பட்டு முன்னால் முன்பிறகா அதிலிருந்து ஒரு சிறு துகள் இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது பேர் தான் பிராரப்தம். இதம் ஷரீரம் உற்பத்திய இகலோகே, இந்த லோகத்திலே சுக துக்க ஆதி, எது ஒன்று சுகத்தையும் துக்கத்தையும் இருமைகள் எல்லாவற்றையும் எது ஒன்று கொடுக்க ஆரம்பித்து விட்டதோ இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்த சரீரத்துக்குள்ளே என்ன இருந்து இவனை இயக்குகிறது என்றால், நான் செய்த புண்ணிய பாப வினையினுடைய ஒரு சிறு துகள் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம்முடைய சரீரத்திலிருந்து ஆரம்பித்து நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய அறிவு தேடுதல், நம்முடைய உறவுகள், இவைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்பத்தான் நகர்ந்து கொண்டு போகிறதே தவிர புதிதாக எதுவும் ஏற்படுவது இல்லை. அதனால்தான் உலகத்துல நமக்கு நடக்கின்றவை அனைத்தும், நடக்கப் போகின்றவை அனைத்தும், நடந்தவை அனைத்தும் ஏற்கனவேயே நம்மால் முடிவு செய்யப்பட்டு அது பீஜ ரூபமாக இருக்கக்கூடிய சங்கீதத்திலிருந்து ஒரு சிறு பிராரப்தமாக வந்திருக்கிறது. அந்த வினை அது பலனை கொடுக்கும் போதுதான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறதே தவிர அவை மறைந்து இருக்கக்கூடிய காலத்திலே நம் கண்ணுக்கு தெரிவது இல்லை. அதனால்தான் நம்முடைய சாஸ்திரத்தில் கூட பார்த்தீர்கள் என்றால் 14 வயது வரைக்கும் அல்லது 13 வயது வரைக்கும் ஒருவனுக்கு கர்மத்தினுடைய வினைகள் மறைந்து இருக்கிறது, வெளியில வரா. அதனால்தான் அவன் அந்த பருவத்துல குழந்தையாகவே இருக்கிறான் என்று சாஸ்திரம் சொல்லி. இன்றைக்கெல்லாம் மாறிவிட்டது, விபரீதமா இருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே 13 வயது வரைக்கும் ஒரு குழந்தையினுடைய வாசனைகள், அவனுடைய பேருடைய வாசனைகள் வெளிப்படாமல் மறைந்து இருக்கும் போது அவனுக்கு அந்த குழந்தைத்தனம் மாறாமல் இருக்கிறது. அது எப்பொழுது மாறிவிட்டதுன்னு தெரியும், எப்பொழுது அவனுடைய வினை வெளியே வருகிறது என்று தெரியும் என்றால் அபிமானம் கொள்ள ஆரம்பிக்கிறான். நான், எனக்கு இந்த எண்ணம் வந்து விடுகிறது, நான் இப்படித்தான் சிந்திப்பேன், நான் இப்படித்தான் செய்வேன், என்னால் இப்படித்தான் செய்ய முடியும், உனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த எண்ணம் எல்லாம் மெதுவாக அவனுக்குள்ளுக்கு வெளியில வராது. அதான் இன்றைக்கும் கூட நீங்க பாருங்கள், குழந்தைகள் 13 வயது வரை அல்லது 14 வயது வரை ஒரு குழந்தை தவறு செய்தால் அந்த குழந்தைக்கு தண்டனை சிறார் பள்ளியில் தான். காரணம் அந்த நேரத்திலே அது அறிவுடன் தெரிந்து செய்வதில் அல்ல, அறிவோடு செய்யக்கூடிய தன்மை அதுக்கு எப்போ வருகிறது? 14 வயதுக்கு மேற்பட்டு இவனுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய வாசனைகள் விருப்பு வெறுப்போட அகங்காரத்தோட சேர்ந்து வெளியே வரும்போது அது அவனுக்கு காரியமாக தெரியும் போது பிராரப்தத்தை இருக்கிறது என்பதை நம்ம புதிதாக எதையுமே நாம் இந்த உலகத்திலே செய்வது இல்லை. நாம் ஏற்கனவே சேர்த்து வைத்ததைத்தான் இப்பொழுது அறுவடை பண்ணி கொண்டிருக்கின்றோம். இது புரிந்து விட்டது என்றால் பிராரப்தப்படிதான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கப் போகிறது, நடந்தது என்று நாம் தெரிந்து கொண்டால் அதனால நமக்கு என்ன முதல்ல ஏற்படும் அப்படின்னு கேட்கிறீங்களா?
தேவையில்லாமல் என்னுடைய மனம் வெறுப்பு அடையாது, சோர்வு அடையாது, துக்கம் படாது, பொறாமை கொள்ளாது, துன்பப்படாது, மன அழுத்தத்திற்கு ஆட்படாது. ஏன்? நடக்கின்றவை அனைத்தும் என்னால் சேர்க்கப்பட்டவைதான், யாராலும் கொடுக்கப்பட்டது அல்ல, எங்கிருந்தும் வருவது அல்ல. இப்ப நாம நினைத்துக் கொள்கின்றோம், நமக்கு யாரோ எங்கிருந்தோ நமக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் பிடிக்காதவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நமக்கு வந்து கொண்டிருக்கக்கூடியவை, வந்தவை, வரப்போகின்றவை அனைத்தும் நம்முடைய கர்ம வினையால் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அனுபவிக்கப் போகின்றோம், அனுபவித்தோம். இது புரிந்து விட்டது என்றால் யார் மேலும் எனக்கு விருப்பமும் வராது, யாரையும் நான் வெறுக்கவும் மாட்டேன். அப்ப என்ன ஆகும் தானா, விருப்பம் வரும்போது அதற்கு ஏற்ப ஒரு காரியத்தை பண்ணி மறுபடியும் பலன் செய்து, வெறுப்பு வரும்போது அந்த வெறுப்பை தூக்கி அதன் மூலமாக பாவத்தை செலுத்திக் கொள்கிறோம். ரெண்டு நிலைகளிலும் புண்ணிய பாப வினை கூடிக்கொண்டே குறையவே இல்லை. எதை கழிப்பதற்காக வந்தோமோ அந்த கர்ம வினையினுடைய சக்தி கூடிக்கொண்டே போகிறது. அப்ப இதெல்லாம் இது எனக்கு தொடர வேண்டாம், ஆகாமியாக தொடர வேண்டாம் என்றால் மீண்டும் மீண்டும் கர்ம வினைகள் எனக்கு தொடர வேண்டாம் என்றால் என்ன செய்வது? விருப்பு வெறுப்பு இல்லாத நான் செய்யக்கூடிய கர்மங்கள் புதிதாக எந்த வினையும் கொண்டு வருவது. அப்போ அது வேண்டானா என்ன பண்றது? இது அனைத்துமே என்னால் செய்யப்பட்டவைதான், எனக்கு வரக்கூடிய பலன்கள் அனைத்தும் என்னுடைய கர்மவினைக்கு ஏற்பத்தான் வருகிறது என்று தெரிந்து கொண்டு விட்டால் நான் புதிதாக எந்த நல்வினையும் தீவினையும் சேர்த்துக் கொள்ளாமல் கவனமாக நான் இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே ஈடுபடுவேன். புதிதாக இதையும் சேர்த்துக் கொள்ளாமல் ஆகாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வாசனைகள் சஞ்சிதம் மூட்டையா இருக்கிறது, மொத்த தொகுப்பா இருக்கிறது. அதை அழிப்பதற்கு உண்டான வேலையை நான் இறங்குவேன். அப்ப இந்த உலகத்துல பிராரப்தம்னு ஒண்ணு இருக்கு, அதை என்ன பண்ணியாகும்? அது எனக்கு எந்த வகையிலும் பாபத்தை கொடுக்க வேண்டாம் என்றால், என்னை புரட்டி போட வேண்டாம் என்றால், என்னை இலைகுலைய வைக்க வேண்டாம் என்றால், அது எவ்வகையிலும் எனக்கு இந்த உலகத்துல எந்த மாற்றத்தையும் கொடுக்க வேண்டாம் என்றால் ஒரே ஒரு செயல்பாடுதான் சாஸ்திரம் சொல்லுகிறது, அதை அனுபவித்து தீர்த்து விடுதல். பிராரப்தம் போகேன நஷ்டம் பவதி. பிராரப்தம் எப்படி கழியுமா? போகேன, அனுபவித்தால் மட்டுமே நஷ்டம் பவதி. அனுபவித்துத்தான் அனுபவிக்காமல் பிராரப்தம் கழியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, ஆயினாலே நான் பிராரப்தத்தை அனுபவிக்க மாட்டேன் என்றால் எனக்கு அது பிராரப்தத்தை அனுபவித்துத்தான். ஒருவேளை நான் உடலை மாய்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா, எந்த நாள் நான் உடலை விட்டேனோ அந்த நாளிலிருந்து எந்த நாள் வரைக்கும் இந்த சரீரத்தை இருந்து நான் பிராரப்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேனோ அந்த நாட்கள் வரை நான் வேறொரு சரீரமோ அல்லது சரீரம் இல்லாத பூத பிசாச்சாகவோ இருந்து நான் அந்த கொடூரமான துன்பத்தை மீண்டும் அனுபவித்துத்தான் நான் அடுத்த தேகத்துக்கு போயாக வேண்டும். அதனால்தான் ஸ்ரீராமனை பார்க்க முடியவில்லை, ஸ்ரீராமனை அடைவோமா மாட்டோமா என்று தெரியாமல் மன வேதனையுடன் இருக்கின்றார் அசோகவனத்திலே சீதாபிராட்டி. 24 மணி நேரமும் கொடூரமான துன்பத்தை கொடுக்கின்றான் ராவணன் ராட்சசிகள் மூலமாக. தன்பங்குக்கு தானும்
அவ்வளவு துன்பத்தை கொடுக்கின்றான். இப்ப இவளுக்கு ராவணன் கொடுக்கக்கூடிய துன்பம் கூட பெரிதாக தெரியவில்லை. ராட்சசிகள் கொடுக்கக்கூடிய, அசுரிகள் கொடுக்கக்கூடிய துன்பம் கூட பெரிதாக தெரியவில்லை. ஸ்ரீராமனை நான் அடைவேனா மாட்டேனா, ஸ்ரீராமன் என்னை ஏற்றுக்கொள்வாரா மாட்டார், ராமனோட சேர்வேனா மாட்டேனா, இந்த எண்ணம் தான் மேலோங்கி இருக்கின்றதாம் அவருடைய. காலம் கடந்து போய் இனிமேல் நமக்கு ஸ்ரீராமன் வரமாட்டார், வரக்கூடிய அறிகுறி எதுவுமே இல்லை என்று தெரிந்து கொண்டவள் தானாகவே முடிவு செய்து கொண்டு விட்டு என்ன பண்ணுகிறாள், தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளலாம். பறந்து விரிந்து கிடைக்கக்கூடிய தன்னுடைய கூந்தலை மரத்திலே கயிறாக முறித்து தொங்கவிட்டு ஒரு பகுதியை தன்னுடைய கழுத்திலே போட்டு தூக்கு மாட்டி இறந்து விடலாம் என்கின்ற எண்ணத்துக்கு அப்பொழுதுதான் சிசுபா மரத்திலிருந்து ராம நாமம் ஒலிக்கிறது. அதற்கு முன்பாக இவருக்கு எண்ணமும் வருகின்றதா சீதா பிராட்டியார். என்ன எண்ணம் என்றால், இதுதான் பாருங்கள், நாம் செய்கின்ற புண்ணிய பலன், குருவனுடைய கருணை, இறைவனுடைய அருள், நாம் பிறந்திருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு உதவுகிறது என்பதற்கு இந்த இடம் ஒரு முக்கியமான இடம். தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளலாம் என்றார் நினைத்த சீதா பிராட்டியாருக்கு தான் கற்ற இந்த வேதாந்த பாடம் ஞாபகத்துக்கு வருகிறது, வேதம் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது. அவள் நினைக்கிறாள், இப்பொழுது நான் மாய்த்துக் கொண்டு விட்டால் இந்த உடலை, என்னுடைய பிராரப்தம் பாதியிலேயே முடிந்து விடுகிறது. அப்படி என்றால் மீதி இருக்கக்கூடிய இந்த பாதி பகுதியை நான் கொடூரமான பிறவி எடுத்து கொடூரமான துன்பத்தை அல்லவா அனுபவிக்க வேண்டும். ஆகையினாலே இந்த பிறவிலே நான் என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டும் என்று என்னால் முடிவு செய்யப்பட்டதோ இந்த தேகத்தில் இருந்து கொண்டே நான் அனுபவித்து தீர்த்து விடுகின்றேன். இந்த இடத்துல அனுபவித்து தீர்த்தல் என்கின்ற ஒரு எண்ணம் வரும்போது, எப்படி அனுபவித்து தீர்த்தல், எப்படி அனுபவித்து நான் தீர்க்கப் போகிறேன்? வருத்தப்பட்டுக் கொண்டேயா, மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டா, சதாசிரவர்களாலும் மனவேதனைகளோடும் துன்பத்தோடும் நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேனா என்றால் இல்லை. சமநிலையிலே என்னால் செய்யப்பட்ட கர்மத்தினுடைய வினை எனக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு யாரும் காரணம் அல்ல, எதுவும் காரணம் அல்ல. நான் செய்த கர்மனை நான் தானே அனுபவித்தாக வேண்டும். எனக்காக இன்னொருத்தர் அனுபவிக்க கூடாது. எனக்காக நான் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும். அப்போ நான் அனுபவிக்க வேண்டும் என்று வருகின்ற நேரத்தை அழுதால் இது போகுமா என்றால் இதை நான் அனுபவிக்காமல் விட்டுவிட்டால் என்னை விட்டு நீங்குமா என்றால் நீங்கார். உடலை மாய்த்துக் கொண்டால் போகுமா என்று, பரிகாரம் செய்தால் போய்விடுமா என்றால், மற்றவர்களை கொடுத்தால் வாங்கிக் கொள்வாரா என்றால் அவர்களுக்கும் பிராரப்தம் இருக்கிறது, அவர்களும் அவருடைய பிராரம்பத்தை அனுபவித்தாக நம்முடைய பிராரம்பத்தை வாங்கிக் கொள்ள மாட்டோம். அப்ப என்னத்தான் வழி இதற்கு? போகேன நஷ்டம் பவதி, இதை நான் மனம் உவந்து நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எது என்னால் சமைக்கப்பட்டதோ அதை நானே மனம் உவந்து சாப்பிடுகிறேன். நான் சமைத்ததை நானே மனம் உவந்து சாப்பிடவில்லை என்றால் நான் சமைத்ததை மற்றவர்கள் எப்படி மனம் உவந்து சாப்பிட முடியும்? ஆயினாலே நான் சமைத்தவை சஞ்சிதம், அதிலிருந்து வந்த பிராரப்தம், என்னால் சமைக்கப்பட்டவை, அதை நான் நன்றாக அனுபவிப்பதற்கு தயாராக இருந்து அனுபவ மனதை கொண்டவனாய், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையை கொண்டவனாய் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன், சந்தோஷமாக ஏற்று. எப்பொழுது எனக்கு
ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை வந்துவிட்டது. அனுபவிக்க இதையெல்லாம் நான் அனுபவித்தாக வேண்டும், அனுபவிப்பதற்கு நான் தயார் என்ற மனோநிலைக்கு வந்துவிட்டதோ, அப்பொழுது அடுத்த கேள்வி வரும். என்னவென்றால், அனுபவிக்கக்கூடிய நேரத்தை நமக்கு இவ்வளவு 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 துன்பத்தை எல்லாம் நான் முன் பிறவிலே செய்திருக்கிறேன், அதனால்தான் இந்த பிறவி அனுபவிக்கிறேன் என்றால், இனிமேல் இந்த மாதிரியான அனுபவங்கள் எனக்கு வேண்டாம்னு அந்த அறிவு வரும். இனிமேல் இந்த மாதிரியான அனுபவங்கள் எனக்கு வாழ்க்கையில தேவையே இல்லை. அப்ப இந்த இரண்டும் இல்லாத மாற்றம் எது என்கின்ற தேடுதலுக்கு மனம் தானாகும். பரீட்சித் மகாராஜா அகங்காரத்தின் காரணத்தினாலே ஷமீகருக்கு இறந்து போயிருக்கக்கூடிய ஒரு பாம்பை எடுத்து கழுத்திலே மாலையாக போட்டு விட்டு போகின்ற காட்சியை பார்க்க பையன் வந்து பார்க்கிறான். ஸ்ருங்கி அப்பாவுக்கு யார் இந்த மாதிரி காரியத்தை செய்தார்களோ அவர்கள் இதே பாம்பால் தீண்டி 7 நாளில் இறப்பார். இந்த செய்தியை ஒற்றனை மூலமாக கேட்கின்றான் பரீட்சித் மகாராஜா. உடனடியாக ராஜ்யத்தை குறைக்க தன் ராஜ்யத்தை தன்னுடைய பையனிடத்திலே கொடுத்து உடனடியாக ரிஷிகேஷ் வருகிறான். கங்கை ஓடுகின்ற இடத்திலே வந்து கூடாரம் அமைத்துக்கொண்டு தனக்கு ஏற்ற குருவை பிரார்த்தனை செய்து சுக மகரிஷி அங்கே வருகிறார். பரீட்சித் மகாராஜாவுக்கு முன்னாடியே நான் செய்த கர்ம வினைக்கு உண்டான பலன் எனக்கு உடனடியாக கிடைக்கட்டும், அதை நான் அனுபவித்தே ஆக வேண்டும், நான் அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கிறேன், இறைவா எனக்கு அந்த கர்மத்தினுடைய பலனை நான் அதை ஏற்றுக்கொள்ள தயார். இந்த எண்ணம் பரீட்சித்துக்கு வந்த காரணத்தினாலேதான் யாரையும் வெறுக்கவில்லை, எதையும் வெறுக்கவில்லை, புதிதாக எந்த கர்மவினையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இந்த கர்ம வினையே எனக்கு வேண்டாம், நல்வினையும் தீவினையும் வேண்டாம், இது ரெண்டும் வேண்டாம் என்றால் அதற்கு ஒரே வழி என்ன? அறியாமை நீங்க வேண்டும். அறியாமை நீங்க வேண்டுமானால் அறிவு ஏற்பட வேண்டும். அறிவு எங்கே கிடைக்கிறது? பாகவதம் பகவான் இடத்தை பற்றின விஷயமானதை சொல்லுகின்றது. ஆயினாலே நான் பாகவதத்தை 7 நாளில் நான் கேட்டு முக்தி அடைய. போகேன நஷ்டம் பவதி பிராரப்த கர்மனா போகா ஏவ க்ஷய இதி. பிராரப்த கர்மமானது போகா ஏவ அனுபவித்தால் மட்டுமே க்ஷயம் பவதி அழிந்து போகிறதை தவிர அதற்கு மாற்றாக வேறு ஒன்று. இது பிராரப்த கர்மம். சஞ்சிதம் என்ன ஆகிறது? இங்கே சொல்லுகிறார், சஞ்சிதம் கர்ம சஞ்சிதம் கர்ம பிரம்ம ஏவ அகம் இதி பிரம்ம ஏவ அகம் இதி நிச்சய ஆத்மக ஞானேன நிச்சய ஆத்மக ஞானேன நஷ்யதி. நிச்சய ஆத்மக ஞானேன, நிச்சயமான அந்த தன்மை, ஆத்ம ஞானேன, ஆத்மாவை பற்றின நிச்சயமான ஞானம் எப்பொழுது ஒருவனுக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுது சஞ்சிதம் கர்மமானது நஷ்யதி, நஷ்யம் அழிந்து போகிறது. என்ன என்ன நிச்சயமான ஞானம்? பிரம்ம ஏவ அகம் இதி. அகம் நான் அந்த பிரம்மனாகவே இருக்கிறேன் என்று நிச்சய ஆத்மக ஞானமே, நிச்சயமாக ஏற்படுகின்ற அந்த ஆத்ம ஞானத்தினால், உறுதியான ஞானத்தால் நான் அந்த பிரம்மனாகவே இருக்கிறேன் என்ற அந்த உறுதியான ஞானம் ஏற்பட்டு விட்டது என்றால் அடுத்த க்ஷணம் சஞ்சிதம் அழிந்து போகிறது.
ஆகாமி கர்மா ஏற்கனவே நாம் பார்த்தோம். ஆகாமியானது சஞ்சிதத்திலே போய் சேருகின்ற காரணத்தினாலே சஞ்சிதம் ஆகாமியும் சஞ்சிதமும் இரண்டும் ஞானத்தினாலே அழிந்து போகின்றன. அதையும் சொல்கிறார். ஆகாமி கர்ம அபி ஆகாமி கர்ம அபி ஞானேன நஷ்யதி ஞானேன நஷ்யதி கிஞ்ச கர்மணா நளினி தலகத ஜலவதே நளினி தலகத ஜலவதே ஞானினாம் சம்பந்தோ நாஸ்தி ஞானினாம் சம்பந்தோ நாஸ்தி. ஆகாமி கர்மம் அப்படி ஆகாமி கர்மமும் கூட ஞானேன நஷ்யதி ஞானத்தினால் அழிந்து. ஞானம் ஏற்பட்ட அடுத்த நிமிடம் சஞ்சிதமும் அழிந்து போகின்றது, ஆகாமி கர்மமும் அழிந்து போகின்றது. அப்ப இந்த இரண்டு விதமான கர்மவினையும் அழிந்து விட்டால் பிராரப்தம் இருக்குமே. அதை சொல்லுகிறார். ஞானி அந்த பிராரப்தத்தை எப்படி பார்க்கிறான், அந்த அனுபவம் உனக்கு எப்படி இருக்கிறது? நளினி தலகத ஜலவதே நளினி தலகத ஜலவதே. அவனுக்கு தாமரை இலையில இருக்கக்கூடிய தண்ணியை போல ஞானினா சம்பந்தா நாஸ்தி ஞானிக்கு எந்த சம்பந்தம். எப்பொழுது இதற்காக இங்கே சொல்லுகிறார்? ஞானம் ஏற்படுவதற்கு முன்பாக இவன் செய்தான் அல்லவா, அறியாமையோட இருந்து அகங்காரத்தோட இருந்து விருப்பு வெறுப்போடு செய்யப்பட்ட கர்மங்கள் ஆகாமி கர்மமாக வந்திருக்கும் அல்லவா. அந்த கர்மத்தினுடைய வினையில கூட இவருக்கு என்ன தொடர்பு இருக்குமானா சம்பந்தோ நாஸ்தி. இவருக்கு சம்பந்தம் என்பது இல்லை. பின்ன எப்படி இருக்கார்? நளினி தலகத ஜலவத் ஜலம் நளினி தலகத ஜலம் தாமரை இலையில இருக்கக்கூடிய தண்ணீரை கூட இவருக்கு ஆகாமி கர்மத்திடத்திலும் ஞானினா சம்பந்தா ஞானிக்கு அதோட சம்பந்தம் கிடையாது. பின் அந்த ஆகாமி கர்மம் எங்கே போகிறது? அதைத்தான் அடுத்து சொல்கிறார். கிஞ்ச ஏ ஞானினம் ஸ்துவந்தி பஜந்தி அர்ச்சயந்தி கிஞ்ச ஏ ஞானினம் ஸ்துவந்தி பஜந்தி அர்ச்சயந்தி தான் பிரதி ஞானி கிருதம் ஆகாமி புண்ணியம் கச்சதி தான் பிரதி ஞானி கிருதம் ஆகாமி புண்ணியம் கச்சதி. அப்ப இந்த ஆகாமி கர்மம் எங்கே போகிறது? தான் பிரதி அவர்களை நோக்கி. யாரை நோக்கி? யார் ஒருவர் கிஞ்ச யஹா கிஞ்ச யாரோ ஒருவர் மேலும் யாரோ ஒருவர் ஞானினம் ஸ்துவந்தி பஜந்தி அர்ச்சயந்தி யார் ஞானியை ஸ்துதிக்கிறார்களோ பஜிக்கிறார்களோ அர்ச்சனை செய்கிறார்களோ தான் பிரதி அவர்களை நோக்கி. ஞானி கிருத்தம் ஞானியால் செய்யப்பட்ட ஞானம் ஏற்படுவதற்கு முன்பு அஞ்ஞானியாக அகங்காரத்தோடு விருப்பு வெறுப்போடு செய்யப்பட்ட அவனுடைய அந்த கர்மவினை ஆகாமியாக வரும் அல்லவா. அந்த ஆகாமி வினையானது ஞானி கிருத்தம் ஞானம் ஏற்படுவதற்கு முன்பு செய்யப்பட்ட அந்த கர்மவினை ஞானியானது பிறகு இவருக்கு ஒட்டாத அந்த கர்மவினை எங்க போகும்? தான் பிரதி ஆகாமி புண்ணியம் கச்சதி ஆகாமி கர்மத்தினுடைய புண்ணிய பலன் நாம் அவரை சுதைத்தால் பஜனை செய்தால் அர்ச்சனை செய்தால் நமக்கு அந்த புண்ணிய பலன் வருகிறது. காரணம் அவர் அதை எடுத்துக்கொள்வது கிடையாது. அகங்காரம் இல்லை, விருப்பு வெறுப்பு இல்லை, அறியாமில்லை. அவருக்கு புகார். அதனால் யார் அவரை சுதைக்கிறார்களோ அவர்களுக்கு அது வருகிறது. ஒருவேளை அவரை நிந்தித்தால் இங்கே சொல்லுகிறார். ஏ ஞானினம் நிந்தந்தி யார் ஒருவர் ஞானியை நிந்திக்கிறார்களோ விஷந்தி வெறுக்கிறார்களோ துக்க பிரதானம் குர்வந்தி
துக்கத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்கிறார்களோ ஏ ஞானினம் நிந்தந்தி விஷந்தி துக்க பிரதானம் குர்வந்தி தான் பிரதி அவர்களை நோக்கி ஞானே கிருதம் சர்வ ஆகமி கிரியமானம் யத் அவாச்சியம் கர்ம பாபாத்மகம் தத் கச்சதி. எந்த ஒரு கர்மமானது பாபமாக இருந்ததோ அது ஞானியால் செய்யப்பட்ட, ஞானம் ஆவதற்கு முன்பு, ஞானம் வருவதற்கு முன்பு அஞ்ஞானியாக இருந்து செய்யப்பட்ட அந்த கர்மத்தினுடைய பாபகரமான பலனானது யார் அவரை நிந்திக்கிறாரோ, விஷந்தி வேஷிக்கிறாரோ, துக்கப்பிரதானம் துக்க காரியத்தை செய்கிறார்களோ தான் பிரதி அவர்களை நோக்கி ஞானே கிருதம் சர்வ ஆகாமி இவருடைய ஆகாமி கர்மங்கள் கிரியமானம் யத் வாச்சியம் எது ஒன்று சொல்லப்பட்டோ அந்த கர்மம் பாபாத்மகமாக இருக்கக்கூடிய அந்த கர்ம வினையானது அவர்களை நோக்கி கச்சந்தி போகின்றது. அப்போ இவருடைய புண்ணிய கர்மத்தை அந்த பலனை யார் அனுபவிக்கிறார்கள்? யார் அவரை அர்ச்சந்தி பஜந்தி ஸ்துவன் அவளை நோக்கி அந்த புண்ணிய பலன் போகிறது. யார் ஞானியை வெறுக்கிறார்களோ, துவேஷிக்கிறார்களோ, துக்க கர்மத்தை குறிக்கிறார்களோ அவர்களை நோக்கி பாப கர்மங்கள். அப்ப பாப புண்ணியம் இரண்டும் ஞானிக்கு சேர்வதில்லை. ஆகாமி கர்மம் ஆகாமி பலன் இரண்டும், புண்ணிய பாவம் இரண்டும் வெறுக்கக்கூடியவர்களுக்கும் விரும்பக்கூடியவர்களுக்கும் பரிசாக கொடுக்கப்படும். இவரை பொறுத்த மட்டும் எப்படி வாழ்றாருன்னா, பிராரப்தத்தை தேகத்தின் நிலையிலே அனுபவித்து மனதாலும் கூட அதை எடுத்துக்கொள்ளாமல் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே அவர் எப்பொழுதும் வாழ்கிறார். அப்பேற்பட்ட அந்த ஆத்ம ஞானி 3 விதமான கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்ட காரணத்தினாலே தன்னுடைய தேகமானது கீழே விடுவதற்கு உண்டான நாளை எதிர்பார்க்கிறார். அவரை பொறுத்தமட்டுக்கும் இந்த சரீரமானது ஞானம் வந்ததற்கு பிறகு ஒரு பெரிய சுமை. ரமண மகர்ஷிட்டு போய் கேட்டார்களாம், உங்களுடைய சரீரம் ஏன் ஆடிக்கொண்டே இருக்கிறது? தலையும் ஆடிக்கொண்டே இருக்கிறதே ஏன்? அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு பெரிய பாரத்தை தூக்கி என்னுடைய தலையிலே வைத்தால் எப்படி உடம்பும் தலையும் ஆடுமோ அதே போல பிரம்மத்தை இந்த சரீரம் எப்படி தாங்க முடியும்? ஆயினாதான் சரீரம் ஆடிக்கொண்டே எங்கும் பறந்து வியாபித்திருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை ஒரு சிறு கூட்டுக்குள்ளே அடைத்து வைத்தால் எப்படி அது தாங்கும் அந்த வாரத்தை? உண்மையை உணர்ந்தவனுக்கு இந்த சரீரம் ஒரு பெரும் பாரம். ஆகினாலே என்ன பண்ணுகிறான், இந்த பாரத்தை எவ்வளவு சீக்கிரத்திலே இறக்கி வைக்க முடியுமோ, விட்டு விட்டு போக முடியுமோ அந்த நாளை எதிர்பார்க்க. அதை இங்க சொல்லுகிறார், ததாச்ச ஆத்மவித் சம்சாரம் தீர்த்வா, ததாச்ச ஆத்மவித் சம்சாரம் தீர்த்வா பிரம்மானந்தம் இகைவ பிராப்னோதி, பிரம்மானந்தம் இகைவ பிராப்னோதி. அவன் இந்த உலகத்திலே பிரம்மானந்தத்தை இங்கேயே பிரம்மானந்தத்தை இங்கேயே பிராப்னோதி அடைகின்றான். இறந்ததற்கு பிறகு அல்ல, வேறு எங்கோ சென்று அல்ல, அவன் இங்கேயே பிரம்மானந்தம் தன்னிடத்திலேயே அந்த பிரம்மானந்த ஸ்வரூபத்தை பிரம்மானந்த ஸ்வரூபமாக இருந்து அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறான். எப்பொழுது? ததா ஆத்மவித் சம்சாரம். ஆத்மவித், வித் என்றால் அறிதல். ஆத்மவித் ஆத்மாவை அறிந்தவன். தன்னை, ஆத்மா என்றால் தான், தன்னை அறிந்தவன். ஆத்மவித் தன்னை அறிந்தவன்.
சம்சாரம் தீர்த்வா. தீர்த்வா என்றால் கடந்தவனாய், தீர்த்வா கடந்தவனாய். எதை கடந்து விட்டான்? சம்சாரம் தீர்த்வா, சம்சாரத்தை கடந்தவன். சம்சாரம்னா என்னது? மனதில் இருக்கக்கூடிய நிறைவு இல்லாத தன்மைதான். மனதில் இருக்கின்ற நிறைவு இல்லா தன்மைதான் சம்சாரம். நம்ம சம்சாரம்னா ஏதோ புரிஞ்சுக்க வேண்டாம், நிறைவு அற்ற தன்மைதான் சம்சாரம். குறைபாடு என்கின்ற அந்த எண்ணம் இருக்கு அல்லவா, அதுதான் சம்சாரம். அப்ப முதல்ல இவனுக்கு என்ன லாபம் இந்த ஞானத்தினால அப்படின்னா, அறியாமை விலகின் அடுத்த க்ஷணம் அவனை விட்டு சம்சாரம் நீங்குகிறது, குறைவற்ற தன்மை நீங்குகிறது. குறைபாடு உடைய மனதில் இருந்து அவன் அதுதான் துக்கத்துக்கு காரணமே. குறைபாடு உடைய மனம்தான் துக்கத்துக்கு காரணம். நான் குறைபாடு உடையவன், நான் பந்தப்பட்டவன், நான் வியாதியஸ்தன், நான் சம்சாரி, இந்த எண்ணம் தான் துக்கத்துக்கு காரணம். மன நிறைவு இல்லா தன்மைதான் சம்சாரம் என்றால், அந்த ஞானம் வந்தவுடன் ஏற்படக்கூடிய முதல் நன்மை மனதில் இருக்கக்கூடிய துயரங்கள் அனைத்தும் நீக்கப்படுகிறது. அதனால்தான் கீதையே நான் எழுதுறேன்னு பாஷ்யக்காரர் விளக்கம் கொடுக்கிறார். கீதை எதற்காக அர்ஜுனனுக்கு சொல்லப்படுகின்ற ரெண்டு காரணம் சொல்ற. ரெண்டு காரணத்துக்காக தான் கீதையை நான் அர்ஜுனனுக்கு சொல்லுகின்றேன். அர்ஜுனனின் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் இந்த ரெண்டு காரணத்துக்காக சொல்லுகிறேன்னு சொல்றார். என்னது? சோக மோக நிவர்த்தி, சுக பிராப்தி. மனதில் இருக்கின்ற மோகமும் சோகமும் நீங்குவது முதல் லாபம். நான் இந்த அறிவை கவனமாக செவிமடுத்து, இந்த அறிவு எனக்குள்ளே சென்று நான் ஆராய்ந்து பார்த்து, அதை நான் இந்த வாழக்கூடிய உலகத்தை ஒவ்வொரு செயல்பாட்டோடும் பொருத்தி வாழ்ந்து பார்த்தேன். அப்ப எனக்கு ஏற்படக்கூடிய முதல் நன்மை என்ன என்றால், என் மனதில் இருக்கக்கூடிய சோகங்கள் தானாக நீங்குவதை நான் பார்த்தேன். மோகங்களும் சோகங்களும் நீங்குவதை தானாக. ஞானத்துக்கு அவ்வளவு சிரேஷ்டம் இருக்கு. ஏன் இந்த ஞானத்தை எல்லோரும் பருக வேண்டும், எல்லா ஜீவராசியும் பருக வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், ஒவ்வொருத்தர் மனதிலும் இந்த சம்சார தாபம் இருக்கிறது. அது நீங்குவதற்கு ஒரே உபாயம், நேரடியான உபாயம், ஆத்மாவில் என்னை அறிந்து கொள்வதுதான் அவருக்கு நேரடியான உபாயம். என்னை அறிந்து கொள்வது. கண்ணதாசன் பாடுறார் அல்லவா, உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். என்னை அறிந்து கொண்டு விட்டால் என் மனதில் இருக்கக்கூடிய நிறைவற்ற தன்மையிலிருந்து எனக்கு முதல்ல விடுதலை. இது வேற எந்த மார்க்கமும் கொடுக்காது, எந்த சாதனமும், எந்த செயல்பாடும் கொடுக்க. நமக்கு இந்த ஞானத்தினுடைய சிரேஷ்டம் புரியாததுனாலதான் வேதாந்த அறிவெல்லாம் சன்னியாசிகளுக்கு அல்லது வாழ்க்கையில வெறுப்படைந்தவர்களுக்கு அல்லது நேரம் என்ன சொல்லக்கூடிய நேரத்தை விரயம் செய்யக்கூடிய இயலாதவர்களுக்கு, இயலாமை உடையவர்களுக்கு தான் இந்த வேதாந்த அறிவு நினைத்துக் கொள்கின்றோம். நம்மளை போல புத்தி யார்? ஆத்மாவின் சம்சாரம் தீர்க்கும். எப்போது நான் என்னை அறிந்து கொண்டு விட்டேனோ அடுத்த க்ஷணம் என்னை விட்டு நீங்குவது மனதில் இருக்கின்ற தாபங்கள், நிறைவற்ற தன்மையிலிருந்து முதல்ல விடுதலை கிடைக்கும். ஆனா அந்த பரிதாபம், நாம் இந்த ஞானத்துக்கு மரியாதை கொடுக்கிறது கிடையாது. இந்த ஞானத்துக்கு நாம் முக்கியமும் கொடுப்பது கிடையாது. இந்த ஞானத்துல நமக்கு நம்பிக்கையும் இல்லை. அயோத்தியாபுரியிலே ஸ்ரீராமன் தசரதன் வாழ்ந்த காலத்திலே எப்படி அந்த அயோத்தியாபுரி இருந்ததுன்னு வால்மீகி மகரிஷி எழுதுறார். 14 சாஸ்திரத்தை கற்று உணர்ந்து இருந்தார்கள்.
அத்தனை ஜீவராசி ஆணும் பெண்ணும் அத்தனை பேரும் இந்த ஞானத்துடன் இருந்தார்கள் என்று ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மனம் நிறைவடைய வேண்டுமானால் அதற்கு ஒரே உபாயம், மனதில் இருக்கக்கூடிய குறைபாடு நீங்க வேண்டும். இந்த குறைபாட்டை நீக்குவதுதான் ஞானம். இப்ப ஞானம் உள்ள வர வர என்னை நான் உணர உணர ஆத்மவே சம்சாரம் தீர்த்துவா. இது முதல் லாபம். இரண்டாவது லாபம் என்ன? குறைபாடுகள் அனைத்தும் நீங்கிய ஜீவனுக்கு இரண்டாவது லாபம் கிடைத்தாக என்னடான்னா ஆனந்தம், பிரம்மானந்தம் கிடைத்தாக வேண்டும். தன்னுடைய சொரூபம் பிரம்மானந்தம் என்பதை அவன் அனுபவபூர்வமாக உணர்ந்த காரணத்தினாலே இங்கேயே இந்த பிறவியிலேயே பிரம்மானந்தத்திலேயே அவன் கிடைக்கின்றான். இது இரண்டாவது லாபம். துக்க நிவர்த்தி, சுக பிராப்தி, இதுதான் பலன். இந்த புஸ்தகத்தை படிச்சு முடிச்ச பிறகு நமக்கு என்ன கிடைக்கின்றான? என்னை விட்டு எல்லா துக்கமும் போய்விட்டது, நான் ஆனந்தமானவனாக இருக்கின்றேன். நீங்க உடனே கேட்கக்கூடாது, உடம்புல அவ்வளவு வியாதி இருக்கிறதே, மனசுல அவ்வளவு கஷ்டம் இருக்கிறதே, வெளியில அவ்வளவு துன்பங்கள் இருக்கிறதே, உறவுகளுக்கு அவ்வளவு பாதிப்பு இருக்கிறதே, அதெல்லாம் போகாமல் எப்படி துன்பங்கள் போகும் என்று நாம் மறுபடியும் எங்க போகக்கூடாதுன்னா அனித்தியமான நித்தியாவான உலகத்தினுடைய தர்மத்துல கொண்டு போய் நம்ம இணைத்துக் கொண்டு நாம் பார்க்கிறார். நான் யார் என்பதை புரிந்து கொண்டு விட்டார், இந்த சுரூபம் என்ன என்பதை புரிந்து கொண்டு விட்டார், இந்த உலகத்திலே நான் வாழ்வேன், அனித்தியமான உலகமானது இருக்கும், நித்தியமான உலகம் கண்ணுக்கு தெரியும், அது குறைபாடுகள் அத்தனையும் இருக்கும். ஆனால் என்னிடத்திலே என்ன இருக்கின்றான்னா இந்த குறைவற்ற தன்மை என்பதற்காது பூர்ணமான ஆனந்த அனுபவத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ததா ச ஆத்மவித் சம்சாரம் தீர்த்வா பிரம்மானந்தம் மிகைவ பிராப்னோதி. இந்த ஆனந்த சொரூபமாக இவன் ஆன காரணத்தினாலே இந்த ஆனந்தமானது இவனை விட்டு போகாது. ஒரு முறை இந்த ஆனந்தத்தை அனுபவித்து விட்டான் என்றால் அது பிறகு இந்த ஆனந்தம் அவனை விட்டு போகாது. கூடுவதும் இல்லை, குறைவதும் இல்லை. ஆனந்தத்திற்காக இவன் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனந்தம் குறைந்து விடுமோ என்று கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனந்தத்தை எடுத்து விட்டால் குறைந்து விடுமோ என்கின்ற பயம் வேண்டாம். ஆனந்தம் எடுக்க 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 அழிந்து விடுமோ என்கின்ற பயம் வேண்டாம். இந்த ஆனந்தத்துக்கு அழிவு என்பது கிடையாது. அதனால்தான் உபநிஷம் சொல்கிறது, இந்த ஆனந்தம் பூர்ணமதா, பூர்ணம் ஆனந்தம். அதுதான் என்னுடைய சுரூபம். அதை நான் இங்கேயே இப்பொழுதே அடைகின்றேன். இதை அடைந்து இவன் தன்னுடைய தேகத்தை விடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறான். அதை சொல்றார் கடைசியில, தரதி சோகம் ஆத்மவித் இதி ஸ்ருதேஹே. அவரே சொல்லி முடிச்சிட்டார் கடைசியில, தரதி சோகம். அவன் சோகத்திலிருந்து விடுபட்டவனாக ஆகின்றான். யாரு? ஆத்மவித். சோகம் தரதி, சோகத்தை கடக்கிறான், சோகத்திலிருந்து விடுபட்டு விடுகின்றான். ஆத்மவை உண்மையை உணர்ந்த அடுத்த நிமிடம் அவனை சோகத்திலிருந்து கடந்து விடுகின்றான். இது யார் சொல்றா? இது ஸ்ருதேகே. வேதங்கள், உபனிஷதங்கள் இவ்வாறு சொல்லுகிறது. அதன் பிறகு இந்த சட்டை இருக்கு. இந்த சட்டையானது எங்க விழுந்தா என்ன, விழணும் சீக்கிரத்தில், அவ்வளவுதான். காத்துக் கொண்டிருக்கின்றான். இங்க சொல்லுகிறார் கடைசியில, தனும் த்யஜது வா காஷ்யாம், தனும் த்யஜது வா காஷ்யாம் ஸ்வபச்சசஹ ஸ்வபச்சஸ்ய கிருஹே தவா, ஸ்வபச்சஸ்ய கிருஹே தவா ஞான சம்பிராப்தி சமயே, ஞான சம்பிராப்தி சமயே முக்தஹ அசௌ விகதாஷயஹ, முக்தஹ அசௌ விகதாஷயஹ. தனுகு என்றால் உடல். இப்பேற்பட்ட இந்த ஞானத்தை
தன்னுடைய அனுபவமாக அனுபவித்து சோகத்திலிருந்து விடுபட்டு ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஞானி அவனுடைய உடல் தனும் உடல் காசி கஷேத்திரத்திலே விழுந்தால் என்ன, காசி கஷேத்திரத்திலே தெஜது பிறந்தால் இவனுடைய சரீரத்தை காசி கஷேத்திரத்தில் கொண்டு போய் விட்டால் என்ன, அதவா அதவா கிரகே நாயை சமைக்கக்கூடியவனுடைய வீட்டிலே குருகே வீட்டிலே விழுந்தால் என்ன, ஸ்வபச்சஸ்ய கிரகே அதவா அல்லது ஸ்வபச்சஸ்ய கிரகே நாயை சமைக்கக்கூடியவனுடைய வீட்டிலே விழுந்தால் என்ன, புண்ணியமான கஷேத்திரத்துல விழுந்தால் என்ன அல்லது பாவம் செய்யக்கூடியவனுடைய கஷேத்திரத்திலே விழுந்தால் என்ன, எங்கே விழுந்தால் என்ற சரீரம் ஞான சம்பிராப்தி சமயே, ஞான சம்பிராப்தி ஞானத்தை நன்றாக அடைந்தவனுடைய அந்த சரீரமானது ஞான சம்பிராப்தி சமயே ஞானத்தை அடைந்த அந்த க்ஷணத்திலேயே அவன் எப்படி ஆகிவிட்டானா, முக்தா அசௌ முக்தா அவன் முக்த புருஷனாக ஆகிவிட்டான். எதிலிருந்து விகத ஆசயா அனைத்து ஆசைகளிலிருந்தும் விடுபட்ட காரணத்தினாலே அவனுக்கு சரீரம் இந்த பிண்டமான சரீரம் மல துவாரத்தோட கூடிய சரீரம் எங்க விழுந்தாலே இது தத்துவபோத பிரகரணம் சமாப்தம், இது தத்துவபோத பிரகரணம் சமாப்தம். இவ்வாறு இத்துடன் தத்துவபோதம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரகரண கிரந்தமானது நிறைவு பெறுகிறது. நாம் மறுபடியும் முதல் பகுதியை படித்துவிட்டு நிறைவு செய்வோம். வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோ விதீயதே, தத்வபோதோ விதீயதே. அறிவோம். காலையிலே பார்த்தோம், இந்த ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிவிடுங்கள். காலையிலே பார்த்தோம்